ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு வெப் டெவ் யூட்டில்ஸ். ஸோ லாஸ்ட் வீடியோ வரைக்கும் இந்த லூப்ஸ் அப்படின்ற கான்செப்ட் என்னென்ன அப்படின்றது பார்த்தோம் இல்லையா? இப்போ இதில வந்து நம்ம ஆரோ ஃபங்ஷன்ஸ்னா என்ன? அதுக்கப்புறம் கிளாஸஸ், மாடியூல்ஸ் இந்த மாதிரியான கான்செப்ட்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்ம நார்மலா இதுக்கு முன்னாடி ஃபங்ஷன் பார்த்துருப்போம். ஸோ அந்த ஃபங்ஷன்ஸ நம்ம எப்படி கிரியேட் பண்ணியிருப்போம்? ஃபங்ஷன் அப்படின்ற ஒரு கீவேர்ட் குடுத்து, ஃபங்ஷன் நேம் குடுத்து, பேரந்தசிஸ்குள்ள நம்ம வந்து ஆர்குமென்ட்ஸ் ஆர் வேல்யூஸ வந்து நம்ம இன்புட்டா வந்து குடுத்துருப்போம். அண்ட் அதுக்கப்புறம் இந்த மாரி ஒரு ஃபங்ஷன் பிளாக்குள்ள வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம்? ஃபங்ஷன வந்து கிரியேட் பண்ணியிருப்போம். ஸோ ஆரோ ஃபங்ஷன் அப்படின்றது ES6ல கொண்டுட்டு வந்த ஒரு நியூ மெத்தட் ஆஃப் ரைட்டிங் ஃபங்ஷன்ஸ். ஸோ இது என்னன்னா, ஷார்ட்டர் ஃபங்ஷன வந்து நம்மளால கிரியேட் பண்ண முடியும். ஒரு ஒரு சிங்கிள் லைன் ஃபங்ஷன வந்து கிரியேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து லெட் அ ஃபங்ஷன் 11 அந்த மாரி வச்சுக்கலாம். நம்ம இதுக்கு முன்னாடி டிக்ளேர் பண்ணியிருக்கோமான்னு தெரியல. ஸோ ஃபங்ஷன் 11 அப்படின்றது இது ஆக்சுவலி நம்ம ஒரு வேரியபிள் டிக்ளரேஷன் தான் இல்லையா? இப்போ இந்த வேரியபிள் டிக்ளரேஷன்ல தான் நம்ம ஃபங்ஷன குடுக்க போறோம். இத தான் நம்ம ஆரோ ஃபங்ஷன்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட்டு பேரந்தசிஸ் குடுத்துருவோம். அதுக்கப்புறம் ஒரு ஈக்குவல் டூ இந்த மாரி ஒரு ஏரோ. இதுக்கப்புறம் நம்ம குடுக்கக்கூடிய கோட் தான் வந்து நம்மளோட ஃபங்ஷன். ஸோ A பிளஸ் B அப்படின்றது. இதுதான் நம்மளுடைய ஃபங்ஷன். ஓகேவா? இப்போ இதுக்குள்ள நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த A பிளஸ் Bன்னு குடுத்துருக்கோம். ஸோ அத வந்து நம்ம இதுல பாராமீட்டர்ஸா நம்ம வந்து இதுல பாஸ் பண்ணுவோம். ஸோ A, B அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதுதான் நம்மளுடைய ஃபங்ஷன். இது வந்து நம்ம ஆரோ ஃபங்ஷன்னு சொல்லுவோம். இப்போ ஒரு வேள நம்ம ஆரோ ஃபங்ஷனா யூஸ் பண்ணல, நார்மல் ஃபங்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ இதேதான் ஃபங்ஷன் அப்படின்ற ஒரு கீவேர்ட் குடுத்துட்டு, அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு ஃபங்ஷன் நேம் வந்து குடுப்போம் இல்லையா? இப்ப இந்த இடத்துல ஜஸ்ட் நான் எக்ஸாம்பிள்க்கு வேற ஒரு நேம் குடுத்துருக்கேன். இப்படி குடுத்துட்டு, அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம், ரிட்டர்ன் அப்படின்றத குடுத்துட்டு, இதுல வந்து நம்ம ஏதோ ஒண்ணு பிரிண்ட் பண்ணுவோம். இப்ப வந்து இங்கேயும் நம்ம எதுவுமே இது பண்ண வேண்டாம். ஜஸ்ட் நம்ம இதுலயும் வந்து ஹலோ அப்படின்றத வந்து நம்ம இதுல பிரிண்ட் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ இந்த ஃபங்ஷன் வந்து நான் இந்த இடத்துல ஜஸ்ட் ஒரு ஃபங்ஷன வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இப்ப இந்த ஃபங்ஷன வந்து நம்ம கால் பண்ணுவோம். ஸோ இத கால் பண்ணும்போது ஓகே. இந்த இடத்துல ம். ஓகே. இந்த பேஜ வந்து ஒரு டைம் நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணுவோம். இத வந்து நம்ம என்ன பண்ணுவோம், கன்சோல்குள்ள வந்து போட்டுருவோம். கன்சோல் டாட் லாக் ஓகே. இப்போ நம்மளுக்கு இங்க என்ன வந்துருச்சு அப்டின்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஃபங்ஷன் இதுல இருக்கக்கூடிய இந்த லோவர் கேஸ்ல அந்த ஹலோ அப்டின்றது வந்திருக்கு இல்லையா? இப்ப அடுத்தது. இதையும் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணும்போது இதேதான். கன்சோல் டாட் லாக் இந்த இடத்துல இத வந்து நம்ம 11 அப்டின்னு சேஞ்ச் பண்ணிருவோம். ஸோ ஹலோ. இப்ப நம்மளுக்கு இந்த மாரி வந்துருச்சு. அப்டி இல்லன்னா, இதுல நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்டின்னா இந்த மாதிரி ஒரு ஃபங்ஷன் அப்படின்றத குடுத்து, அடுத்தது ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் இத வந்து நம்ம கால் பண்ணியிருப்போம். ஆனா, இந்த ஆரோ ஃபங்ஷன பொறுத்தவரைக்கும் நம்ம ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டும் யூஸ் பண்ண வேண்டாம். இந்த ஃபங்ஷன் அப்படின்றதையும் யூஸ் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் நம்ம இந்த மாரி ஒரு ஓப்பன் குளோஸ் பேரந்தசிஸ் குடுத்துட்டு, இந்த மாரி ஆரோ குடுத்து, அதுக்கப்புறம் நம்ம என்ன ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகணுமோ, இத குடுத்துக்கலாம். இது ஆக்சுவலி நம்மளுக்கு சின்ன சின்டாக்ஸ் இருக்கு அப்படின்னா, நம்ம இந்த மாரி ஆரோ ஃபங்ஷன் மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இப்ப இதுக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம் அப்டின்னா, நம்ம வேல்யூஸையும் நம்ம என்ன பண்ணலாம், பாஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதுல வந்து ஏ அப்டின்றத வந்து குடுக்குறேன். ஸோ லெட் ஏ ஈக்குவல் டூ 80 மேபி ஏ வந்து நம்ம ஏற்கனவே வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கலாம். ஸோ நான் இத வந்து A1 அப்டின்னு வச்சுக்கிறேன். இங்கேயும் இது உள்ளயும் A1 அப்டின்றத குடுத்துட்டு, பிளஸ் A1 ஓகே. இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு என்ன பண்ணியிருக்கோம், ஒரு வேரியபிள்ல வந்து இந்த வேல்யூவ நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி, அதுக்கப்புறம் இத என்ன பண்ணியிருக்கோம்னா, இங்க குடுத்துருக்கோம். இப்ப இது எனக்கு இங்க என்ன வந்துருச்சு அப்டின்னா, அன்டிஃபைன்ட் அப்டின்ற மாரி வந்திருக்கு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து இதுக்குள்ள ஒரு பாராமீட்டர் வந்து பாஸ் பண்றோம்னா, நம்ம இந்த மாரி தனியா ஒரு A1 அப்டின்றத வந்து டிக்ளேர் பண்ணி, அதுக்கப்புறம் நம்ம எப்பவுமே இந்த மாரி குடுக்க மாட்டோம் இல்லையா? இப்ப அதுக்கு பதிலா என்ன பண்ணலாம், இப்ப இந்த இடத்துல போயிட்டு நான் வந்து 90 அப்டின்ற மாரி குடுக்குறேன். ஸோ எனக்கு அது என்ன ஆயிடுச்சுன்னா, பிரிண்ட் ஆயிடுச்சு. அப்போ ஒரு ஃபங்ஷன வந்து நம்ம இந்த மாரி கால் பண்றப்போ, நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய இன்னொரு இம்பார்ட்டன்ட்டான விஷயம் என்னன்னா, நம்ம பாஸ் பண்ணக்கூடிய வேல்யூவ ஃபங்ஷனுக்குள்ள நம்ம வந்து குடுக்கணும். ஸோ அத தான் நம்ம பாராமீட்டர், ஆர்குமென்ட் அப்டின்ற மாரி சொல்லுவோம். இப்போ இந்த நார்மல் ஃபங்ஷன்ல நம்ம அதே தானே பண்ணுவோம். அண்ட் ஆரோ ஃபங்ஷன்லயும் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஸோ சேம் மெத்தட் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த மாரி தனியா ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணி, அந்த மாரி நம்ம பண்ண மாட்டோம். இதுலயும் வந்து நம்ம இதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவோம்.
இப்போ இதுல வந்து பிளஸ் 8 அப்படின்ற மாரி குடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல நான் ஆக்சுவலி ஒரு ஸ்ட்ரிங்க யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் அடுத்தது நான் வந்து இந்த மாரி நியூமெரிக்கல் வேல்யூஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனா, எனக்கு இங்க என்ன ஆகிடுச்சு அப்படின்னா, இது எல்லாமே எனக்கு ஒரு ஸ்ட்ரிங்கா தான் எனக்கு வந்து வந்திருக்கு. ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு ஸ்ட்ரிங் கூட இந்த மாரி கன்காட்டினேஷன் வந்து பண்ணும்போது, எனக்கு இந்த மாதிரியான ஒரு டைப் கன்வர்ஷன் தான் ஆகும். ஸோ, இத வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா, டைப் கன்வர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு என்ன மீனிங்னா, நான் ஏற்கனவே ஒரு ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்டின்னா, அப்போ அது கூட நம்ம வேற ஏதாவது டைப்ஸ் ஆஃப் டேட்டா டைப் வந்து யூஸ் பண்ணும்போது, அதுக்கு கம்பேட்டிபிளான டேட்டா டைப்பா இது என்ன ஆயிடும்னா, நம்மளுக்கு கன்வெர்ட் ஆயிடும். ஸோ இது வந்து நார்மலா ஃபங்ஷன்ல வந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ இந்த ஆரோ ஃபங்ஷன்ஸ் நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் அப்டின்னா, நம்ம ஒரு சிங்கிள் லைன் ஃபங்ஷன் எழுதுறோம் அப்டின்னா, அப்ப அந்த இடத்துல நம்ம இந்த ஆரோ ஃபங்ஷன்ஸ வந்து என்ன பண்ணலாம்? யூஸ் பண்ணலாம். இப்போ ஜாவா ஸ்கிரிப்ட்ல நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது என்னன்னா, கிளாஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிளாஸஸ் அப்படின்றது என்னன்னா, நம்ம ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்றத பார்த்தோம் இல்லையா? அந்த ஆப்ஜெக்ட்டுக்கான ஒரு டெம்ப்ளேட் தான் இந்த கிளாஸஸ் அப்படின்றது. ஸோ கிளாஸ் அப்படின்றது ஆப்ஜெக்ட் கிடையாது. ஆனா இது ஆப்ஜெக்ட்டுக்கான ஒரு டெம்ப்ளேட்ட வந்து நம்ம கிரியேட் பண்ணி தர்றோம். இப்போ நம்ம எப்படி ஒரு ஃபங்ஷனுக்கு வந்து ஃபங்ஷன் அப்படின்ற கீவேர்ட் யூஸ் பண்ணுவோமோ, அதே மாரி கிளாஸ்க்கு வந்து நம்ம கிளாஸ் அப்படின்ற ஒரு கீவேர்ட் குடுத்துட்டு கிளாஸ் நேம் அப்படின்றது வந்து அந்த கிளாஸோட நேம். இப்போ இதுல நம்ம ஃபங்ஷன்ஸ் மாரி பேரந்தசிஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். ஜஸ்ட் இந்த கர்லி பிரேஸஸ் தான். அண்ட் இந்த கர்லி பிரேஸஸ்க்குள்ள நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த மாதிரியான இதுக்குள்ள தான் நம்மளுடைய கன்ஸ்ட்ரக்டர்ஸ வந்து நம்ம இதுல குடுப்போம். ஓகேவா? ஸோ என்ன கன்ஸ்ட்ரக்டர் அப்படி ஓகே. கன்ஸ்ட்ரக்டர்ஸ்க்கு நம்ம ஏற்கனவே கன்ஸ்ட்ரக்டர்ஸ் அந்த திஸ் யூஸ் பண்ணி வந்து பார்த்துருந்தோம் இல்லையா? அதே தான். இப்போ இதுக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம், ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வந்து குடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர். இந்த கன்ஸ்ட்ரக்டர்க்குள்ள நம்ம என்ன பண்ணலாம், நேம் அதுக்கப்புறமா ஏஜ் அப்படின்ற மாரி வந்து குடுத்துக்கலாம். இப்போ இதுக்குள்ள இது ஆக்சுவலி ஒரு கிளாஸ். இந்த கிளாஸ் வந்து ஆப்ஜெக்ட்ஸ் உடைய ஒரு டெம்ப்ளேட் தான். ஓகேவா? டெம்ப்ளேட்னா என்ன? நார்மலா ஒரு ஸ்ட்ரக்சர் குடுப்போம் இல்லையா? அதுதான். இப்போ இதுக்குள்ள நம்ம என்ன பண்ணுவோம், திஸ் டாட் ஏ இந்த ஏல நம்ம வந்து இந்த நேம வந்து ஸ்டோர் பண்ணி வைப்போம். அடுத்தது அதே மாரி திஸ் டாட் பில நம்ம என்ன பண்ணுவோம், ஏஜ வந்து ஸ்டோர் பண்ணி வைப்போம். இப்ப நம்ம இந்த நேமையும் ஏஜையும் ஆக்சஸ் பண்ணா, இந்த ஏ அண்ட் பி யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ இதுக்கு நம்ம செப்பரேட்டா என்ன பண்ணுவோம், ஆப்ஜெக்ட்ஸ வந்து குடுப்போம். ஸோ டீட்டெயில் 1 டீட்டெயில் 1 ஈக்குவல் டூ நியூ ஸ்டூ அப்படின்ற மாரி குடுத்துக்கலாம். ஸோ ஓகே. நம்ம இந்த இடத்துல வந்து கிளாஸ் நேம்னு குடுத்துருக்கோம் இல்லையா? இத தான் இந்த இடத்துல அதாவது இந்த கிளாஸ் நேமுக்கு தான் நம்ம இந்த ஆப்ஜெக்ட்ட வந்து கிரியேட் பண்றோம். இந்த கிளாஸ் நேமுக்கான ஒரு ஆப்ஜெக்ட். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம என்ன பண்ணலாம், பிரியா அப்படின்ற மாரி குடுத்துட்டு, ஏஜ் வந்து 35 அப்படின்னு குடுத்துக்கலாம். அடுத்தது இதே மாதிரி நம்ம மல்டிபிள் அ ஓகே. இத காப்பி பண்ணிட்டு, மல்டிபிள் இந்த மாரி ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம என்ன பண்ணலாம்னா, கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து டீட்டெயில் 1 அடுத்தது வந்து டீட்டெயில் 2 அதுக்கப்புறம் டீட்டெயில் 3 அப்படின்னு குடுத்துட்டு, பிரியாக்கு பதிலா இந்த இடத்துல ராம், ரவி ஸோ ஏஜும் அதே மாரி வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ இந்த மாரி நம்மகிட்ட வந்து 3 டீட்டெயில்ஸ் வந்து இதுல வந்து இருக்கு. இப்போ இத என்ன பண்ணுவோம் நம்ம, நார்மலா நம்ம எப்படி வந்து இதுல ஆக்சஸ் பண்ணுவோம், பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ அதே மாரி நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நார்மலா இந்த கிளாஸ் அப்படின்றது என்னன்னா, இந்த மாதிரி நம்ம ஒரு டெம்ப்ளேட்ஸ வந்து கிரியேட் பண்றதுக்காக தான். நம்ம நார்மலா இது ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்ஷன் அப்படின்ற மாரி குடுத்துருப்போம் இல்லையா? அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாரி ஒரு கன்ஸ்ட்ரக்டர வந்து கிரியேட் பண்ணி, அத வந்து நம்ம இந்த கிளாஸ்க்குள்ள வந்து கிரியேட் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான். இப்ப இந்த கன்ஸ்ட்ரக்டர் மெத்தட் வந்து எப்பப்பலாம் ஒரு புது ஆப்ஜெக்ட் நம்ம இந்த மாரி ஒரு புது ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோமோ, அப்பலாம் இந்த கன்ஸ்ட்ரக்டர் மெத்தட் வந்து நம்மளுக்கு கால் ஆகும். ஸோ இதுதான் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் கிளாஸ் அப்படின்றது. இப்ப இதுக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஏ அண்ட் பிய வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம். ஸோ இத வந்து ஓகே. இந்த மாரி கன்சோல்குள்ள நம்ம வந்து டீட்டெயில் 1 டாட் ஏ அப்படின்ற மாரி குடுத்தோம் அப்படின்னா, இந்த பிரியா அப்படின்றத நம்மளால ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ ஒரு கிளாஸ்க்குள்ள நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்டர கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்ப அந்த கிளாஸ்
ஃபங்ஷன்ஸ்குள்ள நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்டின்னா, இந்த மாரி மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ வந்து டிஃபைன் பண்ணி, அதுக்கு வந்து நம்ம இந்த மாரி வேல்யூஸ் குடுத்துருக்கோம். அத இந்த மாரி திஸ் யூஸ் பண்ணி நம்ம ஒரு வேல்யூஸ்க்கு அசைன் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த ஏ அண்ட் பிய யூஸ் பண்ணி நம்ம அசைன் பண்ணக்கூடிய வேல்யூஸ நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்டின்னா, ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான். இதுதான் வந்து நம்ம இந்த டெம்ப்ளேட்ஸ் அப்டின்னு சொல்லுவோம். ஸோ டெம்ப்ளேட்னா இதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சரே இது வந்து புரொவைட் பண்ணுது இல்லையா? அதுதான். இப்ப நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, இதுல வந்து மாடியூல்ஸ் அப்டின்ற மாரி இருக்கு. இப்ப இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் மாடியூல்ஸ வந்து நம்ம ஆக்சுவலி எங்க யூஸ் பண்ணுவோம் அப்டின்னா, நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு இந்த HTML இருக்கு இல்லையா? இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து டிஃபர், எஸ்ஆர்சி அப்படின்னு குடுக்குறோம் இல்லையா? இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், ஸ்கிரிப்ட்ல மாடியூல் அப்படின்ற மாரி இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாடியூல்ஸ் நம்ம ஒரு மாடியூலா கிரியேட் பண்றோம் அப்படின்னா, அப்போ அந்த கோட நம்ம இந்த மாரி மாடியூல் யூஸ் பண்ணி இதுல வந்து குடுத்துக்கலாம். ஸோ அதுதான் மாடியூல். இப்போ இந்த மாடியூல்ஸ் ஜாவா ஸ்கிரிப்ட் இந்த மாரி நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம் இல்லையா? இந்த ஸ்கிரிப்ட் டாட் ஜேஎஸ் இந்த மாரிலாம். ஸோ இதுல வந்து ஆக்சுவலி நேம்ட் எக்ஸ்போர்ட் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. ஓகேவா? டிஃபால்ட் எக்ஸ்போர்ட் அதுக்கப்புறம் நேம்ட் எக்ஸ்போர்ட் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து மாடியூல்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். ஓகே. ஸோ ஆக்சுவலா மாடியூல்ஸ் அப்படின்றது வந்து நம்ம கோட் நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் கோடயே நம்ம வந்து செப்பரேட் ஃபைல்ஸா வந்து நம்ம கிரியேட் பண்றது தான் இந்த மாடியூல் அப்படின்றது. அது எதுக்காக அப்படின்னா, ஈஸியா இப்ப என்கிட்ட வந்து ஒரு ஃபங்ஷன் இருக்கு. நெறைய ஃபங்ஷன் இருக்கு. அப்போ நான் ஒரு ஃபங்ஷன் அதுல வந்து ஆக்சுவலி இப்ப என்கிட்ட ஒரு 3 ஃபங்ஷன் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஃபங்ஷன நான் ஒரு 5, 6 இடத்துல யூஸ் பண்றேன். அடுத்த ஃபங்ஷன இன்னொரு அ எப்படி இன்னொரு 10 இடத்துல நான் யூஸ் பண்றேன் அப்படின்றப்போ, இந்த ஃபங்ஷன்ஸ நான் தனித்தனி மாடியூல்ஸா வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு எக்ஸாம்பிள்க்காக இத வந்து சொல்றேன். ஸோ அந்த மாரி ஒரே கோட் நம்மளுக்கு மல்டிபிள் டாஸ்க் பண்ணுது அப்படின்னு மல்டிபிள் பிளேஸ்ல மல்டிபிள் டாஸ்க் பண்ணுதுன்றப்போ, அப்ப அத நம்ம ஒரு மாடியூலா கிரியேட் பண்ணி தேவையான இடத்துல அத வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட டைப்ப நம்ம இந்த மாரி இங்க பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த மாரி இந்த இடத்துல வந்து நம்ம மாடியூல் அப்படின்ற மாரி நம்ம வந்து குடுத்துப்போம். அப்போ இத வந்து நம்ம இந்த மாடியூல்ஸ எப்படி வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னா, இதுல வந்து நம்மளுக்கு நேம்டு மாடியூல்ஸ் அதுக்கப்புறமா வந்து டிஃபால்ட் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சாரி நேம்ட் எக்ஸ்போர்ட் அதுக்கப்புறம் டிஃபால்ட் எக்ஸ்போர்ட் அப்படின்ற மாரி இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த நேம்டு எக்ஸ்போர்ட் அப்படின்றது என்னன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நானு ஒரு நியூ ஜேஎஸ் ஃபைல் வந்து ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இத வந்து நானு டீட்டெயில்ஸ் டாட் ஜேஎஸ் அப்படின்ற மாரி நான் வந்து இதுல குடுத்துக்கிறேன். இப்போ இதுல நம்ம என்ன பண்ணுவோம் அப்டின்னா, இந்த நேம்ட் எக்ஸ்போர்ட்லயே நம்ம 2 விதமா வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுல நான் ஜஸ்ட் வந்து 2 வேல்யூஸ் மட்டும் குடுக்குறேன். எக்ஸ்போர்ட் நான் வந்து கான்ஸ்ட் நேம் ஈக்குவல் டூ வெப்டிவ் யூட்டில்ஸ் அப்டின்றது. ஓகேவா? இப்ப இத வந்து நானு எக்ஸ்போர்ட் பண்றேன். ஸோ இது வந்து ஒரு டைப் ஆஃப் எக்ஸ்போர்ட். அதாவது இது கூடயே இந்த கான்ஸ்ட் நேம் அப்டின்றது தான் நான் எக்ஸ்போர்ட் பண்ணணும். அது கூடயே எக்ஸ்போர்ட் கீவர்ட் யூஸ் பண்ணேன் அப்டின்னா, இது வந்து இன்லைன் எக்ஸ்போர்ட் அப்டின்றது. ஸோ இதுவுமே நேம்ட் எக்ஸ்போர்ட் தான். இதுக்கு நம்ம வந்து ஒரு நேம் குடுத்துருக்கோம் இல்லையா? அந்த மாரி. இப்போ எல்லாத்தையுமே நம்ம இந்த மாரி நேம்ட் எக்ஸ்போர்ட்டா இல்லாம, அடுத்த லைன்ல நம்ம என்ன பண்ணலாம்னா, எக்ஸ்போர்ட் அப்படின்றத குடுத்துட்டு, இதுக்குள்ள வந்து நம்ம எத எக்ஸ்போர்ட் பண்ணணும்? நேம் அப்படின்றத எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஸோ எக்ஸ்போர்ட் நேம் இப்படின்னு குடுத்தோம்னா, இதுவுமே நேம்ட் எக்ஸ்போர்ட் தான். ஓகேவா? ஸோ இந்த மாரி நம்ம இத எக்ஸ்போர்ட் பண்ணத நம்ம வந்து இன்னொரு இதுல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இம்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட்டு விஷயம். நேம்ட் எக்ஸ்போர்ட் அப்படின்றது. அடுத்தது டிஃபால்ட் எக்ஸ்போர்ட் அப்படின்றது என்னன்னா, இங்க நம்ம ஆக்சுவலி நேம்ட் எக்ஸ்போர்ட்ல வந்து நம்ம இங்க என்ன நேம்ல எக்ஸ்போர்ட் பண்றோமோ, அதே நேம்லயே நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா, நம்ம வந்து அப்படின்ற மாரி ஒரு கீவர்ட் குடுப்போம். அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னன்னா, அ இம்போர்ட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இந்த மாரி நம்ம இது அந்த மாரி நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். இப்ப இந்த இடத்துல நம்ம நேம்னு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இதுலயே இன்னொரு டைப் ஆஃப் எக்ஸ்போர்ட் இருக்கு. அது என்ன அப்டின்னா, டிஃபால்ட் அப்டின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இப்போ சப்போஸ் நான் வந்து இதுல என்ன பண்ணிக்கிறேன், கான்ஸ்ட் ஏஜ் ஈக்குவல் டூ 45 அப்டின்னு குடுத்துக்கிறேன். எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் அப்டின்னு குடுத்துட்டு, நேம், கமா, ஏஜ் இந்த மாரி என்னால வந்து குடுக்க முடியாது. ஓகேவா? இப்ப ஏதாச்சும் ஒரு விஷயத்த மட்டும் தான் என்னால வந்து ஒரு டிஃபால்ட் எக்ஸ்போர்ட்டா வந்து குடுக்க முடியும். ஸோ டிஃபால்ட் எக்ஸ்போர்ட் பொறுத்தவரைக்கும் ஒரு ஃபைலுக்கு நம்ம ஒரு இத தான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். ஸோ இத நம்ம மோஸ்ட்டா வந்து ஃபங்ஷன்ஸ்குள்ள வந்து நம்ம பண்ணிப்போம். ஸோ ஃபங்ஷன்குள்ள எப்டி அப்டின்னா, இப்போ இந்த இடத்துல நான் வந்து கான்ஸ்ட் ம். ஓகே. டீட்டெயில் அப்டின்ற மாரி குடுத்துட்டு, இப்ப இதுக்குள்ள என்னோட இந்த
நேம் அண்ட் ஏஜ் இருக்கு இல்லையா? இத வந்து நான் இதுக்குள்ள வந்து குடுத்துப்பேன். அண்ட் இதுக்குள்ள குடுத்துட்டு, இப்போ இதுல நான் வந்து இன்னொரு சி அப்படின்ற மாரி ஓகே. கான்ஸ்ட் ரிசல்ட் அப்படின்ற மாரி நான் வந்து ஒண்ணு குடுத்துக்கிறேன். இதுல வந்து நேம் பிளஸ் ஏஜ் இப்படி குடுத்துட்டு, இப்போ இதுல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த டீட்டெயில் 1 அப்படின்றது இருக்கு இல்லையா? இத வந்து நம்ம டிஃபால்ட் எக்ஸ்போர்ட்டா வந்து இதுல குடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி இது ஆக்சுவலி நம்ம இத வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ரிட்டர்ன் ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. இத வந்து நம்ம அ ஓகே. இத வந்து நம்ம ஆரோ ஃபங்ஷனா வந்து நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாரி பண்றது ஆரோ ஃபங்ஷன். ஸோ ஆரோ ஃபங்ஷன இந்த மாரி இதுலயும் யூஸ் பண்ணலாம். பட் அது எதுக்காக அப்டின்னா, நம்ம மோஸ்ட்டா இந்த ஷார்ட் சின்டாக்ஸ் இருக்கக்கூடிய கோட்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த மாரி அதாவது ஒரு ஃபைலுக்கு நம்ம ஒரே ஒரு எக்ஸ்போர்ட் தான் பண்ண போறோம் அப்டின்றப்போ, நம்ம இந்த மாதிரியான டிஃபால்ட் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு நம்ம டிஃபால்ட் அப்டின்ற கீவேர்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்ப இங்க எக்ஸ்போர்ட் பண்ணத நம்ம எப்டி வந்து இம்போர்ட் பண்ணுவோம் அப்டின்னா, நம்ம எந்த ஃபைல்ல வந்து சப்போஸ் நம்ம இங்கேயே வந்து இத என்ன பண்ணிக்கலாம், இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் இங்க வந்து நம்ம இத என்னன்னு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம் அப்டின்னா, டீட்டெயில் 1 அப்டின்ற மாரி குடுத்துருக்கோம். அதுதான் நம்மளுடைய ஃபங்ஷனோட நேம். ஸோ டீட்டெயில் 1 அப்டின்னு குடுக்கும்போது, ஸோ டீட்டெயில்ஸ்ல இருந்து எனக்கு அத மட்டும் இந்த இடத்துல இம்போர்ட் பண்ணிக்கோங்க அப்டின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேவா? இப்ப அதே மாரி நம்ம இன்னொரு ஃபைல் கிரியேட் பண்ணி நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா? நம்ம அந்த நேம், ஏஜ மட்டும் இது பண்றது. ஸோ அதையும் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, அதே மாதிரியே நம்ம இதுல இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம இதுல வந்து இந்த மாரி இந்த பிராக்கெட்ஸ்குள்ள அதே மாரி நேம், கமா, ஏஜ் இந்த மாரி குடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, இம்போர்ட் பண்ணிப்போம். ஸோ இதுதான் வந்து இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் அப்படின்றது. இது வந்து மாடியூல்ஸ் அப்படின்றது வந்து நம்ம வந்து கோட் ரீடபிலிட்டிக்காக நம்மளே வந்து இத ஸ்ப்ளிட் பண்ணி குடுக்கறது தான் இந்த மாடியூல்ஸ் அப்படின்றது. இத வந்து நம்ம ஈஸியா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம குடுக்கறது தான் இது.